நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை பெற்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்தது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக போறாரு என்று எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கும் போதுதான் ட்விஸ்ட். 108 தொகுதிகளை மட்டுமே விஜய் பிடிச்சாரு. 118 தொகுதி தேவைப்படுகிறது. பெரும்பான்மை நிரூபிக்கிற இடத்துல விஜய் இருக்காரு. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி போல தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. ஏற்கனவே வெற்றி பெற்ற மற்ற கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் முதல் ஆதரவை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவிய காங்கிரஸ், ஆதரவு கரம் நீட்டிய காங்கிரஸ் என்று செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. காங்கிரசும் மதசார்பற்ற ஒரு ஆட்சி அமைக்க, அம்பேத்கர், பெரியார், காமராஜர் வழியில் ஆட்சி அமைக்க நாங்கள் இந்த கூட்டணி மட்டுமல்ல, வருகிற உள்ளாட்சி, நாடாளுமன்ற, மாநிலங்களவையிலும் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சி மேலிடமும் இதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் இணைஞ்சிரும் அப்படிங்கிறத தேர்தலுக்கு முன்னாடியே பேசினாங்க. தேர்தலுக்கு முன்னாடி நடக்காத கூட்டணி தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்று கூட்டணியாக மாறி இருக்கிறது. இப்போ காங்கிரஸே முழுமையான ஆதரவை கொடுத்தாலும் 108 வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கு. காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர் தான் வச்சிருக்காங்க. 108 5 113 தான். இதுல 2 தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர இருக்கிற விஜய் அவர்கள் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணும். திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணுவாருன்னு சொல்றாங்க. திருச்சி கிழக்கோ பெரம்பூர் ஏதோ ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணும். அப்படிங்கும்போது 107, இந்த 5 தான் 112 தான் ஆச்சு. சபாநாயகருக்கு ஒரு இடம் போயிடும். அப்படின்னா 106, 106 5 111 தான் ஆச்சு. இன்னொரு 7 பேர் தேவைப்படுறாங்க. அதனால விசிகா, 2 கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாம் சேர்த்தா தலா 2 வச்சிருக்காங்க. 6 பேர். இப்போதைக்கு தற்காலிக இடைக்கால சபாநாயகரை போட்டு இருக்கிற 107 அப்புறம் இவங்க இருக்கக்கூடிய 11 சேர்த்து 118 இடங்கள்ல பெரும்பான்மை நிரூபித்து நாளை நேரு உள்வீட்டு விளையாட்டு அரங்குல விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியிலும் வருது. 118 ரொம்ப டைட்டா இருக்கு. ஒருவேளை ஒருத்தர் மனம் மாறி போயிட்டாலோ, இல்ல உடல்நல கோளாறு ஏற்பட்டு ஒருவருக்கு ஏதாவது ஆயிட்டாலோ அது ஆட்சிக்கு பெரிய பாதகத்தை உருவாக்கும். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதனால பெரும்பான்மை வச்சுக்குவோம், 120 125 வச்சுக்குவோம், பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைப்புங்கிற அந்த அடிப்படையில அதிமுகவோடும் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொன்னாலும் இல்ல என்டிஏ கூட்டில இருந்து யாரையுமே கூப்பிடாதீங்க, கம்யூனிஸ்டுகள் முழுமையாக நாங்கள் அழைச்சிட்டு வரோம், காங்கிரஸே அந்த வேலையை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. 2 சிபிஐ, சிபிஎம், விசிகா இந்த 3 பேருக்கும் தமிழக வெற்றி கழகம் இணைய வாயிலாக, மெயில் வாயிலாக தங்களுடைய உங்களுடைய ஆதரவை கேட்டு தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான். விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க தங்களுடைய ஆதரவை இதுவரைக்கும் கொடுக்கல. காங்கிரஸ் மட்டும் இந்த ஆதரவை வழங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு முக்கியமான முழக்கத்தை முன் வச்சாங்க. தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுகன்னு. தீய சக்தி திமுகவையும் ஊழல் சக்தி அதிமுகவையும் விரட்ட போற தூய சக்தி நான் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாரு. அப்ப அந்த தூய சக்தி என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பெரும்பான்மையை பிடித்திருக்கிற 108 இடங்களில் வென்றிருக்கிற முதல் தேர்தலிலேயே 2 ஆண்டுகளிலேயே 1.5 கோடிக்கும் மேற்பட்ட வாக்களை வாங்கியது காரணமே தூய சக்தின்னு சொன்னதும், தீய சக்தி ஊழல் சக்தி எல்லாம் ஒழிப்புன்னு சொன்னதும் தான் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ ஊழல் சக்தி அதிமுக அப்படின்னா காங்கிரஸ் யாரு அப்படிங்கிற கேள்வி இனிமேல் எழுமா எழாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கடந்த காலங்களில், கடந்த 50 ஆண்டுகள்ல இந்தியாவில் காங்கிரஸ் போல ஊழல் செய்த ஒரு கட்சியே கிடையாது. ஆனாலும் அந்த ஊழலை ஒழிப்புன்னு சொன்ன விஜயோடு காங்கிரஸ் சேர்ந்திருக்கிறது. தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்திருக்கிற தேசத்திற்கும் நாம உதவி செய்யணுமா இல்லையான்னு சொல்லி நாகப்பட்டினத்துல விஜய் அவர்கள் பேசினாரு. அந்த தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்திருக்கிற அந்த தேசத்துல அந்த தலைவனை இழப்பதற்கும் அந்த நிலம் இன்னைக்கு இந்த தலைவன் இல்லாமல் தவிப்பதற்கும் காரணமே இனப்படுகொலை செய்த, இங்கிருந்து எல்லாவற்றையும் உதவி செய்த காங்கிரஸ்னு ஒட்டுமொத்தமான உலக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தெரியும். இதெல்லாம் கடந்த காலம்பா. இப்ப போய் பேசிட்டு இருக்க தேர்தலுக்காக என்னென்ன பண்ணலாம், 108 சீட்டு தான் இருக்கு, இன்னும் 10 பேர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க, நாங்க என்ன செய்ய முடியும், ரீஎலெக்ஷனா பண்ண முடியும். இப்போதைக்கு சூழ்நிலையில எங்களுக்கு ஒரே வாய்ப்பு காங்கிரஸோட கொள்கை கூட்டணிலாம் கிடையாது, காங்கிரஸோட எங்க வேற எந்த உடன்படிக்கை கிடையாது, இது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்வது போல இது ஆட்சி அமைப்பதற்காக அப்படின்னா
அது சரியா இருக்குமா? ஏற்கனவே இந்த ஊழலில் நலிந்து போன இந்த சிஸ்டத்துல எல்லாமும் இருந்த காங்கிரஸ் தூய சக்தியாக பியூரா வந்திருக்கிற எல்லாத்தையும் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடு ஒத்து போகுமா? இனி ஊழல் அப்படின்னு பேசுவதற்கு தாவேக்காக்கு தகுதி இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. தாவேக்கா இது வரைக்கும் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஊழல் பண்ணல. ஆனா காங்கிரஸ் எல்லாத்தையும் பண்ணிருக்கு. அதோடு இது சேரும்போது ஊழல் குறித்து பேசுறதுக்கான தகுதி தாவேக்காக்கு இனி இருக்குமாங்கிற கேள்வி வருது. அதே போல நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் சொன்னீங்களே அப்படின்னு பத்திரிகையாளர் தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் வில்லிவாக்கத்துறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்ற போறீங்க? ஏன்னா சூப்பர் 6 திட்டம், அன்னபூர்ணி சூப்பர் 6, தாலிக்கு தங்கம், தமிழ்நாடு முழுக்க இலவச கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு, தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துலையும். அதே போல குழந்தை பிறந்தால் பிறந்த குழந்தைக்கு நகை, அப்புறம் வந்து கிஃப்ட் பாக்ஸு, அப்புறம் சானிட்டரி நாப்கின்ஸு, அவங்களுக்கு தேவையான பேம்பர்ஸு எல்லாமே கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல வந்து மாணவர்களுக்கு இடைநிற்றல் 15,000 ரூபாய், பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய், இது எல்லாமே கொடுத்துருந்தார் இல்லையா? இது எல்லாத்தையும் அறிவிக்கணும். இதெல்லாம் எப்போ அறிவிக்க போறீங்க? வந்தோடனே செய்வீங்களா? இன்னும் வரல, இன்னும் ஆட்சி பவர் வரல, கவர்னன்ஸ் ஃபார்ம் பண்ணல, அமைச்சரவை அமைக்கல. இந்த கேள்வியை ஆதவர்ஜிட்ட கேட்குறாங்க. வாக்குறுதியா சொன்னீங்களா, இதெல்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்க? எந்த வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்றுவீங்கன்னு கேட்குறாங்க. இது லாஜிக்கான கேள்வி தானே. அதை கேட்ட கேள்வி நீ என்ன வேணாலும் கேளு, ஆனா நான் சொல்றதுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்பார் அப்படிங்கிறத நாங்க ஏற்கனவே சொன்னோம். எங்க தலைவர் அவர்கள் வந்து குளத்தூருக்கு போகும்போதே அவங்க தடுத்தாங்க. அப்பவே உறுதியாயிடுச்சு ஸ்டாலினுடைய தோல்வி. இனி வாரிசு அடிப்படையில் தமிழ்நாட்டில் யாரும் அரசியலுக்கு வர முடியாது, வாரிசு அடிப்படையில் யாரும் ஜெயிக்க முடியாது. இது என்ன மன்னராட்சி காலமா? இந்த மன்னராட்சி காலம் ஒழிக்கப்படணும்னு பேசுறாரு. அப்போ வாரிசு அடிப்படையில் யாரும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்பதை தமிழக வெற்றி உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படின்னா காங்கிரஸ் யாரு? நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இடையில சோனியா காந்தி என்று ஒட்டுமொத்தமான வாரிசு அரசியலுடைய துவக்கமே இந்தியாவில் காங்கிரஸ் தான். இங்க திமுகவை வாரிசு அரசியல் சொன்ன ஆதவர்ஜுனாவோ, தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களோ, இல்லை தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர்களோ, இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாளைக்கு வரக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ காங்கிரஸை பார்த்து வாரிசு அரசியல் பேசுவாங்களா? காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கிட்டு திமுகவை நோக்கி வாரிசு அரசியல் பேசுறதுக்கான உரிமையோ தகுதியோ வருமாங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. எப்பா இப்பதான் கூட்டணிகளே வந்திருக்காங்க, இன்னும் அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு தெரியல. டிமாண்ட் வைப்பாங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், மே 4ஆம் தேதி மாலை 6 மணியோட தேர்தல் முடிஞ்சிருச்சு, விஜய் வெற்றி பெற்று விட்டார், தமிழ்நாட்டில் வெற்றி கழகத்துடைய ஆட்சி வரப்போகுது, டிவிக்கு ஆட்சி வரப்போகுது அப்படின்னு முடியுதுல. இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரியல் மங்காத்தா கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. குதிரை பேர அரசியலுக்கான கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1957 காலகட்டத்தில் வந்து தொங்கு சட்டசபை 2 ஆண்டு நிலைச்சு நிக்கல. தொங்கு சட்டசபையை பொறுத்தளவுல இந்த 108 எம்எல்ஏக்கள், தாவேக்கள் 108 எம்எல்ஏக்கள், அந்த 108 எம்எல்ஏக்களுக்கு மதிப்பு கிடையாது. வரப்போற 11 எம்எல்ஏக்களை வச்சுதான் இந்த 108 எம்எல்ஏக்களுக்கே மதிப்பு. அந்த 100 ஒரு பூவா வச்சிருக்கோம், அதுக்குள்ள ஒரு நாறு இருந்தா தான் அந்த பூக்கே மதிப்பு மகன் மாதிரி. இப்ப இந்த 108 எம்எல்ஏக்களையும் பின்னி கொண்டு போய் அமைச்சரவை ஃபார்ம் பண்ண இருக்கிற அந்த வரப்போற 11 எம்எல்ஏ, இல்ல வரப்போற 18ஓ 12ஓ ஏதோ ஒண்ணு 118ஆக மாத்தி பெரும்பான்மையை மாத்தி விஜய் அவர்களை முதலமைச்சராக மாற்ற இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் தான் தங்க முட்டை. அவங்க ஒவ்வொருத்தரும் 10 எம்எல்ஏக்கு சமம். அந்த அவங்க திடீர்னு கோச்சிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்த மருமையை கோச்சிட்டு போற மாதிரி கோச்சிட்டு போகலாம், என்ன வேணாலும் டிமாண்ட் பண்ணலாம். அவங்கள கேட்டு தான் எதையும் நிறைவேற்றணும். சட்டமன்றத்தில் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும், எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அவங்கள கேட்டு தான் நிறுத்தணும். இப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட ஜெல் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஜெல் ஆயிட்டாங்க. இந்தியா காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்கு, தமிழ்நாடு காங்கிரஸை தான் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தாவேக்காவோட தலைவர் விஜய் குற்றச்சாட்டியிருந்தார். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து விலை கொடுத்து வாங்கப்பட்ட காங்கிரஸ், திமுக விலை கொடுத்து வாங்கி இந்த காங்கிரஸை இப்போ யார் விலை கொடுத்து தாவேக்கா கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. செல்வ பெருந்தகை இறங்கி வந்துட்டார். ஏன்னா இப்போதைக்கு ஆட்சி தேவைப்படுது. காங்கிரஸை பொறுத்தவரை அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதிமுக அதிகாரம் இருக்கா, அவங்க கிட்ட ஒட்டிட்டு இருப்பாங்க. அதிகாரத்தை விட்டு 2011 காலகட்டத்தில் திமுக இறங்குது. திமுக இறங்கினோடனே 2013 காங்கிரஸ் பிச்சுட்டு போயிருச்சு. காங்கிரஸ் இந்தியாவிலே ஒரு 2-3 மாநிலங்கள்ல, 3 மாநிலங்கள்ல, தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் அங்க கர்நாடகாவில் கேரளாவில் இருக்காங்க.
கர்நாடகாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் காங்கிரஸே இருக்கு. கேரளாவில் மட்டும் தான் பிஜேபி பெருசா நுழைய முடியல. 2 கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருப்பதனால அங்க அதுக்கான வேலை எடுபடல. மூணுமே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் 3 இருக்காங்க. அதனால அங்க உள்ள நுழைய முடியல. காங்கிரஸ், கம்யூனிஸ்டே வந்துட்டு இருக்காங்க. பிஜேபியோட ரோல் இல்லை. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் ஆளும் கட்சியாக யார் இருந்தார்களோ அவர்கள் மீதே குதிரை சவாரி செய்து பழக்கப்பட்டுச்சு. இப்ப திமுக வென்றுச்சு அப்படின்னா காங்கிரஸ் வெளியே வராது. திமுக வெல்லல, காங்கிரஸ் வெளியே வருது. வெளியே வந்தது மட்டும் இல்லாம இனியும் இருக்கக்கூடிய கூட்டணிகள்ல இனி வரப்போற உள்ளாட்சி, பாராளுமன்ற, சட்டமன்றத்திலையும் நாங்க தமிழக வெற்றி கழகத்துறையை தொடர்வோம்னு அறிவிச்சிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் சரி, மற்ற மாநிலங்கள்ல இந்த என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி அழைக்கப்படுகிற இந்தி கூட்டணியை மொத்தமாக ஃபார்ம் பண்ணதே திமுக என்று சொல்லப்படுது. இந்த திமுக தகவல தான் ராஜ்யசபா உறுப்பினர்களை இவங்க வச்சிருக்காங்க. திமுக தகவல தான் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற அடுத்த கேள்விக்குறியும் உருவாயிருக்கிறது. இருக்கின்ற கட்சியில இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் சுவாரஸ்யமான அரசியல் காட்சிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்படியும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பார். எனக்கு நல்ல நம்பிக்கை 100 விழுக்காடு இருக்கு. 100 விழுக்காடு இருக்கு. இந்த கவர்மெண்ட் திருப்பி வந்து இது இல்ல ரீஎலெக்ஷன், கவர்னர் ஆட்சி அப்படிலாம் பல பேர் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு 99.99 விழுக்காடு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ இல்ல 5 வருஷத்தை கூட நகர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி 2 வருஷம் 3 வருஷம் கலையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து காத்திருந்தா ஆகணும். ஆனா இது வந்து ரீஎலெக்ஷனுக்கு போயிடுவாங்க, 6 மாசம் கவர்னர் ஆட்சி வரும், அப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள இன்னும் எத்தனை எம்எல்ஏ வரப்போறோம் பாருங்க. ஏன்னா ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சு, ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வரப்போகுது அப்படின்னா வந்து திமுக ஆட்கள் வரலாம், அதிமுக ஆட்கள் வரலாம், அமமுக பேசிட்டு இருக்கா சொல்றாங்க, தேமுதிக பேசிட்டு இருக்கா சொல்றாங்க. இப்படி எல்லாரும் தேமுதிக சொல்றாங்க எங்க வீட்டு பிள்ளை, ஆனால் நாங்க வந்து இந்தியா கூட்டில் தான் இருப்போம், நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அந்த பிரேமலதா அவர்கள் வந்து உறுதியாக சொல்றாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவர்கள் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தி இங்க போறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. பிசிகா ஏற்கனவே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா இருக்காங்க. கடந்த 1 வார காலமாகவே பிசிகா தலைவர் திருமாவளவனுடைய பேச்சுக்கள், கம்யூனிஸ்டுடைய பேச்சுக்கள் எல்லாரும் ஒன்னா சொன்னது என்னன்னா இளைஞருடைய மாற்றத்தை விரும்பிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா திமுக தான் நாங்க வெளியே போறோம் அப்படிங்கிறத மறைமுகமாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு மாலைக்குள்ளேயோ நாளை காலையிலேயோ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் இந்த பக்கம் தாவதற்கான வாய்ப்புகள் தான் பெரும்பான்மையா இருக்கு. அப்போ விஜய் நாளை வந்து பதவியேற்பிற்கான வாய்ப்புகள் பெரும்பான்மையா இருக்கு. ஆனா பதவியேற்ற பிறகுதான் மிகப்பெரிய சவால் தமிழக வெற்றி கழகத்திற்கும், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராகவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் பதவியேற்கிற விஜய் அவர்களுக்கும் இருக்கு. இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, பழந்துன்னு கொட்டை போட்டது, கொட்டையிலிருந்து அந்த இதை எடுத்து அதுல விதையை போட்டு திருப்பி கொட்டை எடுத்து சாப்பிடக்கூடிய கூட்டம் அது. அதை வைத்துக்கிட்டு இந்த கவர்னன்ஸை ஃபார்ம் பண்ணி மேலே கொண்டு போறது மிகப்பெரிய சவால். அதெல்லாத்தையும் தாண்டி வலிச்சு தொடச்சி தட்டை கழுவாமலே தட்டை கழுவுன மாதிரி வச்சிருக்காங்களாம் திராவிட முன்னேற்றத்துடைய 5 ஆண்டுகள் ஆட்சி. மொத்தமா திராவிட ஆட்சி 60 ஆண்டு காலம், இல்ல திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம். தட்டெல்லாம் நீங்க கழுவலாம் வேண்டாங்க, நாங்க கழுவி தான் வச்சிருக்கோம். முதலாளி 500 வடை போட்டேன் காலி, 500 பூரி போட்டேன் காலி, 500 தோசை போட்டேன் காலி, கல்லாப்பட்டி அதுவும் காலி அப்படிங்கிற மாதிரி மொத்த கல்லாவையும் தொடச்சிருக்காங்களாம். மாநகராட்சிக்கு சம்பளம் போடுறதுக்கு காசு கிடையாது, ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் போட காசு கிடையாது, பேருந்து ஓட்டுநருக்கு சம்பளம் போட காசு கிடையாது, போக்குவரத்துறை நஷ்டம், மின்சாரத்துறை நஷ்டம், எல்லா துறையும் நஷ்டம், எதுவுமே லாபத்தில். லாபத்துக்கிற ஒரே துறை தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். அதுல விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மாக் மட்டும்தான் 54,000 கோடிக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே துறை. அதை தாண்டி எல்லாமே நஷ்டத்தில் இருக்கு. இப்ப என்ன பெரிய சவால் அப்படின்னா, அடுத்த மாசம் சம்பளம் போடுறதுக்கே காசு இல்லையே. 2,500 ரூபாய் ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல விஜய் அவர்கள் இருக்காரு. இலவச பேருந்த ஓட்ட வேண்டிய கட்டாயத்துல விஜய் அவர்கள் இருக்காரு. 6 சிலிண்டர் சூப்பர் 6 அன்னபூர்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல விஜய் இருக்காரு. வந்த உடனே எல்லா மாநிலத்தையும் நிறுத்த முடியாது. ஒரு அரசு அமைச்சிருக்கு, அந்த அரசுக்கு மக்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஏன்னா இது வந்து விஜய் அவர்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ, தமிழக வர்க்கத்தை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது கொள்கை பிடிக்குதோ பிள்ளையோ, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுக்கணும். சரி, ஒரு தவழும் குழந்தை, அந்த குழந்தை எந்திரிச்சு நிக்கட்டும், நின்று அந்த குழந்தை தன்னுடைய திறமைய, தன்னுடைய அறிவுத்திறனை, தன்னுடைய ஆட்சி திறனை,
தன்னுடைய என்ன சொல்லுது எப்படிலாம் செயல்படும் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ஒரு 6 months அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. தமிழக வெற்றிகளுக்கான இந்த ஹனிமூன் பீரியட் வந்து 6 மாசம். விஜயகாந்த் அவர் சொன்னாங்க அதிமுக ஆச்சுன்னா 6 மாசம் விமர்சிக்க மாட்டேன். அது மாதிரி நம்ம 6 மாசம் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லல, 6 மாசம் வந்து ஒரு அரசு தன்னை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு. அந்த 6 மாசத்துக்குள்ள அவர் சரி பண்றாரா சரி பண்ணலையா அப்படின்னு. இன்னொன்னு அதுக்கு அவர் முதல்ல ஆட்சி அமைச்சு வரணும். அமைச்சிருவாரு. ஆனா அதுக்கான சவால்கள் நிறைய இருக்கு. இப்பவே பல பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரது முன்னாடி கடுமையாக விமர்சனம் பண்ணேன். இன்னும் தமிழக வெற்றி கழகத்துடைய தவறுகளை, அந்த ஆட்சியினுடைய தவறுகளை, அந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை திமுக இருப்பது போலவே அதிமுக இருந்தவங்க சுட்டி காட்டியது போல சுட்டி காட்ட போறோம். ஆனா இன்னும் விஜய் முதலமைச்சராகவே பதவியேற்க முன்னாடியே அங்க தாவேக்காவோட வட்டச் செயலாளர் வந்து போக்சோ வழக்கில் கைது. எங்க ராயபுரம் பகுதியில், இங்க ராமநாதபுரம் பக்கத்துல ஏதோ பேருந்து வந்து நிலையத்தில் வந்து மலையில வண்டியை ஓட்டிட்டு பசங்க வந்து என்ஜாய்மெண்ட். சென்னையில் பல இடத்துல பட்டாசு போட்டு என்ஜாய்மெண்ட், திருச்சியில் பட்டாசை கொளுத்தி விட்டு பக்கத்து ஏரியாவில் எரிச்சு விட்டு என்ஜாய்மெண்ட். இப்படி பல என்ஜாய்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் இல்லை நாளைய முதல்வரும் பொறுப்பேற்க முடியாது. ஏன் முடியாது? வாய்ப்பே கிடையாது. முதலமைச்சராக வந்து அவர் ஜாயின் பண்ணி அவர் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணி இந்தந்த போர்ட்போலியோ போட்டு புதிய காவல்துறை அதிகாரி நியமித்து தலைமைச் செயலர் நியமித்து எல்லாம் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு விஜய். இப்பதான் ஒரு நேற்று தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலகியிருக்காரு. நாளைக்கு தான் அவர் பதவி இருக்க போறதா சொல்றாங்க. இன்னும் 18-12 பேரை வந்து உறுதிப்படுத்தி 118 கொண்டு வந்து இல்லை 119 கொண்டு வந்து அவர் ஃபார்ம் பண்ணி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு 100 விழுக்காடு தமிழக வெற்றி கழகத்துறை தலைவரும் முதலமைச்சராக வர இருக்கிற முதலமைச்சரும் அவர் தான் பொறுப்பு. ஆனா இன்னைக்கு இரவு வரைக்கும் இல்லை நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நடக்கிறதுக்கு அவர் பொறுப்பேற்க முடியாது. இன்னொரு முதலமைச்சரா பதவி ஏற்கல. அதுக்கு முன்னாடி விமர்சன கற்களை வீச ஆரம்பிச்சிருக்காங்க. அது பொதுவா விமர்சிக்கிறதா. ஆனா நாளைக்கு பிறகு அடுத்தடுத்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்யலைன்னா நம்ம 100 மடங்கு கேள்வி கேட்கலாம். ஏன்னா திமுக ஆட்சியில கேள்வி கேட்கறதுக்கான உரிமையே இல்லைன்னு சொல்லி தமிழக வெற்றிகளுக்கும் சொல்லிச்சு. கேள்வி கேட்டாலே கைது பண்றாங்க, கேள்வி கேட்டாலே வந்து முடக்குறாங்க, கேள்வி கேட்டாலே வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிச்சு. அதையத்தான் விஜய் பண்ணுவாரா இல்ல கேள்வி கேட்பதற்கான ஸ்பேஸ, கேள்வி கேட்பதற்கான தளத்தை இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்பது போல தன்னை விமர்சியுங்கள், என் விமர்சனத்தை உங்கள் விமர்சனத்தில் நான் வந்து பாடம் கற்றுக்கொண்டு நல்லதை பண்ணுவேன்னு பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் ஒரு நெருக்கடியான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. 108 தொகுதிகளை வென்றும் முதலமைச்சராக முடியல. 2ஆம் இடம் வந்த திமுகவோட தலைவர் ஸ்டாலின் தோத்து போய் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியல. தன் தொகுதியில வென்றும் எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடத்துக்கு போய் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியல. எப்பேற்பட்ட ஒரு இடியாப்பச்சிகளை தமிழ்நாடு மாற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவரால் முதலமைச்சராக முடியல, அவரால் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியல, எடப்பாடியாலும் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியல. இதுல அதிமுக என்ன சொல்றாங்கன்னா வேலுமணி, CV சண்முகம், நன்னிலம் காமராஜ் அவர்கள் இவங்கெல்லாம் இணைந்து ஒரு 40 பேரை ஃபார்ம் பண்ணி நம்ம எதுக்கு வந்து எப்படியும் பவர்ல இருப்போம், 2011 இருந்து 2021 பவர்ல இருந்தோம், இப்போ 5 ஆண்டுகள் பவர்ல இல்ல, மீண்டும் நம்ம இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணுமா, எல்லாருக்குமே ஏஜ் ஃபேக்டர் ஒரு ஆயிரும், கட்சியும் காப்பாற்றணும், அதிகாரத்தை தான் நம்ம இதான் பண்ண முடியும். அதனால அதிமுகவை தாவேக்காவும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்க முடியாது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியா உருவாக்குவோம், பிஜேபி கூட்டணி வந்து வெளியே வந்து என்டிஏ கூட்டணி வந்து வெளியே வந்து நம்ம வந்து ஏன் தாவேக்காக ஆதரிக்க கூடாது, ஒரு பெரும்பான்மை அரசு அமைஞ்சிரும். ஏன்னா 108 தாவேக்கா இருக்கு, இவங்க கிட்டத்தட்ட நெருக்கி 47 இருக்காங்க. இந்த 108 47 அணிஞ்சா கிட்டத்தட்ட 155 இடங்கள். 155 இருக்கிறது பெரும்பான்மையான அரசு. அதிமுக தாவேக்கா அரசு பெரும்பான்மை அரசாயிரும். அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா துணை முதலமைச்சர் கேட்பாங்க, ஒரு 10 அமைச்சர்கள் கேட்கறாங்க. அதாவது ஒரு செய்தி, அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியா இல்லை வந்து காற்றல் வர செய்தியா இல்லை, 10 அமைச்சரவையில் 10 அமைச்சர்கள் 2 துணை முதலமைச்சர்கள் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்தா இந்த பேச்சுவார்த்தை தொடரலாம்னு வந்திருக்கு. ஒருவேளை அது கூட அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல இந்த டைட்டான கூட்டணியா இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிக இணைந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைந்த ஒரு கூட்டணி. அவர் தான் சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, நம்ம நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம வந்து மதிக்கணுமா இல்லையா அப்படின்னு விக்கிரவாண்டி கூட்டத்திலே விப்ராண்டி மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தன்னை நம்பி வர்றவங்களை மதிச்சு அவர் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கலாம். அப்படி பங்கு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த காலகட்டம். ஒரு நல்லது கூட செய்யலாம், தப்புன்னு செய்யலாம், நல்லது செய்ய பாராட்டுவோம், தப்பு செஞ்சா எதிர்த்து கேள்வி கேட்போம், அது வேற விஷயம். ஒரு வரும்போதே இது நாசமா போயிடும், இது விளங்காது, இது உருப்படாது, நல்ல அரசே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது நல்ல அரசா கூட அமையலாம். ஆனால் இந்த
கூட்டத்தை வைத்துக்கொண்டு நல்ல அரசு அமைக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா சில பேர் இந்த முகத்தை வச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, மேனேஜர் அந்த மூஞ்சி கொண்ட இல்லை அடங்கிற மாதிரி நல்லவங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இருந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை சுவைத்து இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் எல்லாம் பார்த்த ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நல்லது பண்ணிட முடியுமாங்கிற கேள்வியும் இருக்குது. ஒரு சவாலான சூழ்நிலையில தமிழ்நாடும் தமிழக வெற்றி கழகமும் மாட்டிருக்கு. ஆமா, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, இடுக்கல மாட்டின எலியும்பாங்க. பழம் வந்து நல்லா பழுத்திருக்கு, சாப்பிட முடியல. பால் நல்ல சுண்ட காய்ச்சி வச்சிருக்கு, குடிக்க முடியல. தேன் ஒழுகிட்டு இருக்கு, அந்த தேன் எடுத்து சாப்பிட முடியல. உணவு நல்லா பரிமாறப்பட்டிருக்கு, ஆனால் சாப்பிடுவதற்கு உடம்புல தெம்புல சாப்பிட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி ஜெயிச்சாச்சு, 108 எம்எல்ஏவும் அடிச்சாச்சு, 2 ஆண்டுல மாஸ் கிட்ட கொடுத்தாச்சு. ஒட்டுமொத்த இளைஞர்கள் பெண்களுடைய மனசுல இடம் பிடிச்சு ஒரு பக்கா மாசம் மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி விரைஞ்சாச்சு. ஆனாலும் தனி பெரும்பான்மையோடு முதலமைச்சராக்க முடியல. இடுக்கிற மாட்டில் எலி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ